வணக்கம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளி என்று அப்போஸ்தலர் தேவனை புரிந்து கொண்டு பேசுகிறார். அந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்தில் சேர்ந்த நாம் வெளிச்சமாக இல்லாமல் இருளாக இருப்பது எப்படி? ஏனெனில் அவர் சொன்னதை நாம் செய்யவில்லை. Press on to perfection. இதுதான் அப்போஸ்தலர் தன்னுடைய நிருபங்களிலே நமக்கு ஆணித்தரமாக சொல்வது. உங்கள் பூரணமாகுதலை நிறைவேற்றுங்கள். நிறைவேற்றுங்கள் என்றால் என்ன? ஒரு செயலை கொடுத்து செய்து முடி. மாணவனை பார்த்து வீட்டு பாடத்தை செய்து வா. மறுநாள் அந்த மாணவனிடம் கொடுத்த வீட்டு பாடத்தை செய்தாயா என்று கேட்பார்கள். செய்து முடித்தால் அவன் செய்து முடித்தேன் என்று சொல்லுவான். இதே போல தேவன் நமக்கு சகல சம்பூர்ணத்தையும் தம்முடைய சாயலின் நிறைவை எல்லாம் கொடுத்து விட்டு பூரணமாகுதலை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார். பூரணமாகுதலை நிறைவேற்றுங்கள் கொடுத்து விட்டு. வீட்டு பாடமாவது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அதை நிறைவேற்ற சொல்லுவார் டீச்சர். இவரோ பூர்ணமாகுதலையே நமக்கு கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றுங்கள். இதை நிறைவேற்ற நாம் தவறுவதால் தான் இருளாக இருக்கிறோம். ரெண்டத்தில் ஏதோ ஒன்றுதான் நமக்குள் நடக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக மயக்கம், கவலை, பெருந்திண்டி, இவைகள்தான் நம்மை கனி கொட முடியாதபடி அழுத்துகின்றன. இவைகள் மேலே நம் கவனம் போகிறது. அப்போது நம்மால் தேவன் விரும்புகிற காரியத்தை பூர்ணமாகுதலை நிறைவேற்ற முடியாமல் போகிறது. எந்த அளவுக்கு என்றால் பூர்ணமாகுவது முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் மாறிவிட்டோம். அது எப்படி முடியும்? தேவனை மாதிரி இயேசு கிறிஸ்துவ மாதிரி பரிசுத்தமா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவ மாதிரி ஞானமா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவ மாதிரி நீதியா இருக்கிறது, இது எப்படி முடியும்? நிச்சயம் முடியாது. ஆமா, நிச்சயம் முடியாதுதான். ஆனால் அவர் கொடுத்ததை நாம் அறியாத வரைக்கும் முடியாது என்றுதான் பேசுவோம். அவர் எதை கொடுத்திருக்கிறார்? அவருக்கு ஒப்பான சாயலை கொடுத்திருக்கிறார். மனுஷ சாயலை அழித்து விட்டு கிறிஸ்துவின் பூரண சாயலை கொடுப்பதுதான் ஞானஸ்நானம் அல்லது சிலுவையின் உபதேசம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பது ஒரு சரித்திரம். அவரோடு கூட நான் மரித்தேன் என்பது சுவிசேஷம். அவரோடு கூட என்னுடைய பழைய யாவும் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்பது சுவிசேஷம். இதை நாம் ஒத்துக்கொண்டோமானால் கிறிஸ்துவின் பூரணம் எனக்குள் இருக்கிறது என்பதையும் ஒத்துக்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் கூட என்னுடைய பழைய எல்லாம் ஒழிந்தது என்பதையும் ஒத்துக்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவோடு பழைய எல்லாம் ஒழிந்த போது கிறிஸ்துவின் நிறைவும் எனக்குள் வந்தது என்றதையும் புரிந்து கொள்ளுகிறோம். சரியா? ஆனா இந்த பூர்ணமாகுதலை நிறைவேற்றுவது எப்படி? அவர் கொடுத்திருக்கிறார். சரி, அது நிறைவேற்றுவது எப்படி? பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே நாம் தான் ஆலயம். அந்த ஆலயம் நம் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நான் இப்படி சொல்லுகிறேன். நாம் தேவனை அணுகுகிறோம், அவரை நம்புகிறோம். கொஞ்ச நாள் சென்று அவரை மட்டும் நம்புகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் சென்று அவர் காண்பிக்கிறத மட்டும் செய்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் சென்று அவர் விரும்புகிறபடியெல்லாம் செயல்படுகிறோம் அல்லது சுயமாக எதையுமே செய்வதில்லை. இந்த 3 படிநிலைகள். முதலாவது அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது அவர் சித்தம் மட்டும் செய்ய ஆரம்பிக்கிறோம். மூன்றாவது நம்முடைய நலனையும் மறந்து அவர் சித்தம் எதுவானாலும் நம்முடைய புத்திக்கு ஒத்துப்போகாததையும் செய்கிறோம். இந்த 3 படிநிலைகள் தான் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. முதலாவது பிரகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பூர்ணமாகுதலில் இந்த 3 நிலையும் இருக்கிறது. தேவனை மட்டும் நம்பும்போது பிரகாரத்துக்குள் வருகிறோம். அங்கு என்ன நடக்கும்? ஆராதனை நடக்கும். நாம் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்தலும், நம்முடைய குறைகளுக்காக பலி செலுத்துதலும் நடக்கும். நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைக்கும் அவர்தான் காரணம். எனக்கு வேலை கிடைச்சதுங்க, என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுனா, அப்படி இல்லை. வேலை கிடைச்சதுங்க, தேவன் எனக்கு கொடுத்தாரு.
அல்லது எனக்கு எது கிடைக்கலைன்னாலும் அவர் தான் காரணம். அவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். இது முதலாவது நிலை. தேவனை மட்டும் நம்புவது, மனுஷர்களை நம்பாமல், பணத்தை நம்பாமல், மற்ற எந்தவித ஒத்தாசையையும் சார்ந்திராமல் தேவனை மட்டும் சார்ந்திருப்பது நம்முடைய பூர்ணமாகுதலின் முதலாவது நிலை. நம்முடைய சுய புத்தியை சார்ந்திராமல் தேவனை மட்டும் சார்ந்திருப்பது, நம்முடைய திறமைகளை சார்ந்திராமல், நம்முடைய வருமானத்தை சார்ந்திராமல், நம்முடைய அதிகார ஒத்தாசைகளை சார்ந்திராமல் தேவனை மட்டும் சார்ந்திருப்பது. இது பூரணமாகுதலின் முதலாவது நிலை. அவர் தந்தால் பெற்றுக்கொள்கிறேன், அவர் தராவிட்டால் நான் முயற்சி செய்ய மாட்டேன். அவர் தரும்போது தரட்டும், அவர் தராவிட்டால் பரவாயில்லை, அவர் தரும்போது தரட்டும். இது பூரணமாகுதலின் முதலாவது நிலை. அவரை மட்டும் நம்புகிறேன். மனுஷரை நம்பாத அப்படின்னாலே யாரையும் நான் சார்ந்து கொள்வதில்லை, யாரிடமும் என் குறைகளை சொல்வதில்லை, என் தேவைகளை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை, என் பிரச்சனைகளை அவளோடு பகிர்ந்து கொள்வதில்லை. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளட்டும் என்று நிற்பது முதலாவது நிலை. தேவனை மட்டும் சார்ந்திருப்பது முதலாவது நிலை. அவரை மட்டும் நம்ப பழக வேண்டி இருக்கிறது. மற்றவர்களை நம்பாமல் நம்முடைய முயற்சிகளை சார்ந்திராமல் இருக்க பழக வேண்டியது இருக்கிறது. அந்த டீச்சர் பையனுக்கு வீட்டு பாடத்தை கொடுத்து செய்துவிட்டு வா என்பது போல இதுவும், இது தேவன் நமக்கு கொடுக்கிற பயிற்சி. நம்முடைய முயற்சி எல்லாவற்றையும் அவர் உடைத்து போட்டு, நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் உடைத்து போட்டு, நம்முடைய தைரியத்தையும் அவர் குறுக பண்ணி இல்லாமல் ஆக்கும்போதுதான் நாம் அவரை நம்புவதில், அவரை மட்டும் நம்புவதில் பூரணப்படுகிறோம். அந்த ஒரு பூரணம் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. உன்னுடைய சுய புத்தியை சார்ந்திராமல் எல்லா வழிகளிலும் கர்த்தரை நினைத்துக்கொள், அதாவது கர்த்தரை நம்பு. இப்படித்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறது. எல்லா வழிகளிலும் கர்த்தரை மட்டும் நினைத்துக்கொள். அப்படி நம்பும் போதுதான் நாம் இரண்டாவது நிலைக்கு செல்கிறோம், பரிசுத்தமாகுதல். இந்த பரிசுத்தமாகுதலில் என்ன நடக்கிறது? முதலாவது நிலை பிரகாரம் அங்கு எல்லா ஜனங்களும் வருவார்கள். இரண்டாவது நிலை எல்லா ஜனங்களும் வரமாட்டார்கள். ஒரு சிலர் மட்டுமே, தேவனை மட்டுமே சார்ந்திருக்கிற ஜனங்கள் வருவார்கள், அல்லது சுயத்தை சார்ந்திராத ஜனங்கள் வருவார்கள். தன் சுயத்தை இழப்பதுதான் பரிசுத்தமாகுதல். நாம் எந்த அளவுக்கு சுயத்தை இழக்கிறோமோ அந்த அளவு நாம் பரிசுத்தமாகிறோம். அல்லது அதை வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அன்பில் பூரணப்படுகிறோம். சுயமும் அன்பும் ஒன்றுக்கொன்று விரோதமானது. சுயம் தன்னை மையமாக கொண்டது, அன்பு தேவனை மையமாக கொண்டது. மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையும் தேவன் எதிர்பார்க்கிறபடி நடப்பதையும் மையமாக கொண்டது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் அவர் விருப்பம் என்ன? இப்படி நான் நடப்பதற்கு முன் என் சுயநலத்தை விட வேண்டியது இருக்கிறது. அவர் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமானால் என் சுயநலத்தை விட வேண்டியது இருக்கிறது. அன்பில் பூர்ணமாக வேண்டுமானால் என் சுயநலத்தை விட வேண்டியது இருக்கிறது. இதுதான் பரிசுத்தமாகுதல். இரண்டாம் நிலை பரிசுத்தமாகுதல். இங்கு ஆசாரியர்கள் நுழைந்து அப்பங்களை தேவனுக்கு படைப்பார்கள். காலையில் படைத்ததை மாலையில் எடுத்து சென்றுவிட்டு புதிய அப்பத்தை மாலையில் வைப்பார்கள். மாலையில் வைத்ததை மறுநாள் காலையில் எடுத்துவிட்டு புதிய அப்பத்தை மறுபடியும் படைப்பார்கள். இது தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய காரியம். தொடர்ந்து நம் சுயநலத்தை இல்லாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியம். இது கொஞ்ச நாளில் புளித்துவிடும், அப்போ புளித்துவிடும், படைத்தது வீணாய் போய்விடும். அனுதினமும் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. அனுதினமும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. என்னுடைய சுயத்தை இல்லாதபடி காத்துக்கொள்வது அனுதினமும் செய்ய வேண்டிய ஒரு வாழ்க்கை. உங்களுடைய சித்தம் என்ன? உங்களுடைய விருப்பம் என்ன? எப்போதுமே அன்புன்னு வந்துட்டா அங்கே ஒரு பொறுப்பு வந்துடுது, அங்கே ஒரு உண்மை அவசியமாக இருக்குது, அங்கே ஒரு நேர்மையும் அவசியமாக இருக்குது. சுருக்கமாக சொன்னால் நேர்மையும் உண்மையும் தாங்க அன்பு. நம்ம நேர்மை இல்லைன்னாக்கா மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்க முடியாது, தேவன்கிட்டே அன்பாக இருக்க முடியாது. அதே மாதிரி மனதார
உண்மையாக இல்லாட்டாலும் அன்பு அங்கே செயல்படாது. வாயின் வார்த்தைகளில் அன்பு இல்லை. இங்கே நான் பேசுறது எல்லாமே அந்தரங்கமானது. அதனால்தான் அந்த ஆலயம் மூடப்பட்டிருக்கும். அங்கே உள்ள நடக்கிறது யாரும் காண முடியாது. இருதயத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறாருன்னு வேதம் சொல்றதுனால இது அந்தரங்கமான ஒரு வாழ்க்கையை பற்றியது. அன்பா இருக்குன்னா இல்லையான்றதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, என் மனசாட்சியை தவிர. என் மனசு சொல்லும். என் மனசு என்னை குற்றப்படுத்தாத வரைக்கும் என்னுடைய உண்மை, என்னுடைய நேர்மை, இந்த 2 விஷயத்தில் தான் என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தும். நான் உண்மையா செய்கிறது, மனதார செய்கிறது, அதில் குறைந்தாலும் நேர்மையாக ஒத்துக்கொள்றது, இந்த 2 இருந்தாலே போதுங்க. நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் எங்கேயுமே அமைதி இருக்கும். அவங்கவுங்க அந்த வேலையை ஒழுங்காக செய்வாங்க. அவங்கவுங்க அவங்களோட பொறுப்பை உண்மையாக நிறைவேற்றுவாங்க. குறைகள், தேவைகள், பிரச்சனைகள் இல்லாமல் போகும்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லாவற்றையும் நம்மால் இணைந்து சமாளிக்க முடியும், இணைந்து நிறைவேற்ற முடியும். நாம் ஒருத்தர் சண்டை போட்டுக்கொள்ள முடியாது, குறை சொல்ல முடியாது, குற்றப்படுத்த முடியாது, விளையாட முடியும். அங்கே சமாதானம் இருக்கும். நாம மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்திலையும் இந்த அன்பை கொண்டாந்துடலாம். இப்போ உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், நாமும் பரிசுத்தமாக இருக்கணுன்றதுக்காக வெள்ளைச்சட்டை போடணும்னு நான் சொல்லலை, நகை போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சர்ச்சுக்கு போகணும்னு நான் சொல்லலை, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் சொல்லலை. தேவன் அன்பாக இருக்கிறாருன்னா நாமும் அன்பாக இருக்கணும். தேவன் ஒளியாக இருக்கிறாருன்னா நாமும் வெளிச்சமாக இருக்கணும். நாம் ஏன் வெளிச்சமாக இல்லைன்னா நம்முடைய அந்தரங்கத்தை கவனிக்காமல் வெளியரங்கத்தை கவனிச்சிட்ருக்கோம். சுயநலம் இருக்கும்போது அன்பு செயல்பட முடியாது. சுயநலம் எப்போ வருது? நம்ம ஆனஸ்டி தவறும்போது, நம்ம நேர்மை தவறும்போது, உண்மை தவறும்போது, வாயளவில் அன்பாக இருக்கும்போது, மனதார அந்தரங்கத்தில். பரிசுத்தமாகுதல்ன்றது 2வது கட்டத்தில் தான் நிறைவேறுது. அதுக்கப்புறம் தாங்க 3வது கட்டம். அதாவது மாமிசம் அதுக்கப்புறம் தான் கிழியுது. உங்களுடைய சித்தம் எதுவானாலும் செய்கிறேன்னு சொல்கிறது தான் 3வது நிலைமை. தேவன் பரிசுத்தமாக்கின பின்பு தான் ஒரு மனுஷனை நீதிமானாக்குறாரு. இந்த நீதிமானாகுதலில் தான் நம்ம பூரணப்பட வேண்டியது இருக்கு. தேவன் விரும்புகிறபடி நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் நீதிமான். அவர் சொல்றதை செய்வது தான் நீதிமான். அவர் எனக்கு என் புத்திக்கு ஒவ்வாததான் சொல்லுவார்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். என்னுடைய மாமிசத்தை கிழிக்கிற விதமாக தான் நடத்துவார் நான் பல முறை காமிச்சிருக்கேன். அப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தினாரு, அப்படித்தான் ஆபிரகாம் நடத்தினாரு, அப்படித்தான் இயேசு கிறிஸ்து நடத்தினாரு. தேவனால் நடத்தப்பட்ட எல்லோருமே இப்படிதான் நடத்தப்பட்டாங்க. யாருமே தன்னுடைய சுயத்தை காப்பாத்திக்கிட்டு நடக்கல. யாருமே தேவனை நேசிக்கிறதுல பூர்ணமான ஒரு அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு தேவ சித்தத்தை செய்தாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் போனதும் சரி, மரியாள் கன்னியாக இருக்கும்போதே பிள்ளை பெற்றதும் சரி, அல்லது ஆபிரகாம் தன் பிள்ளையும் பலியிட சம்மதிச்சதும் சரி, கீதியோன் ஆயுதம் இல்லாமல் சண்டைக்கு போனதும் சரி, மோசே வெறும் நாயடிக்க கொலை தூக்கிக்கிட்டு பார்வோனை தோக்கடிக்கும்படிக்கு போனதும் சரி, எல்லாமே தேவன் பேரில் வைக்கிற நம்பிக்கையினால தேவனை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆபத்தை அவங்க புத்திக்கு விரோதமாக எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்துகிறாங்க. நம்ம சாதாரணமாக நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் அவங்க எல்லார் கையிலையும் கொடுத்து செய்ய சொல்கிறார். அவங்க செய்கிறாங்க. நான் சொன்ன இத்தனை உதாரணம் பெரிய ஆபத்தான காரியங்கள் தான். இதில் எதுவுமே சின்னது கிடையாது. ஆனால் அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. இன்னொரு வகையில் சொல்லணும்னா தேவன் அவங்கள நம்புகிறார். சுயத்தை கிழிச்சதுக்கு அப்புறம் தான் தேவனங்க அவங்கள நம்புகிறார். இல்லது இவங்க பரிசுத்தமாக நிறைவேற்றின பின்பு தான் தேவன் அவங்கள நம்புகிறார். இவங்களை நம்பலாம், நான் சொன்னால் இவங்க செய்வாங்க அப்படின்னு அவர் நம்புறதுனால அவங்க கையில் அந்த வேலையை கொடுக்குறார். பெரிய வேலையெல்லாம் இல்லை, பிள்ளை கொண்டு பலிக்கிட்டு, அதனால் அவருக்கு என்ன அங்கே நிறைவேற போகுது? தேவன் செய்ய விரும்புகிறத இப்படி தான் செய்ய விரும்புகிறாரு. இயேசு கிறிஸ்து சிலையில் மறிச்சா தான் இந்த உலகத்துக்கு பாவம் பண்ணி பாரணுமா? ஏன் அப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு? இல்லை, வேறு எப்படி அவர் கொண்டு வந்துடலாம். ஆனால் அவருடைய வழி அதுதான். தேவ சித்தம் எதுவானாலும் செய்யும்போது தான் அதை கொண்டு தான் மற்றவங்கள ரட்சிக்கிறார். இதுதான் அவருடைய திட்டம். இதை அவர் மாற்ற மாட்டார். நாம் அவர்கிட்ட வந்தோன்னு சொல்லிட்டு சுயநலமாக வாழ்வது தான் இருளான வாழ்க்கை. சுயத்தோடு இருக்கிறவனுக்கும் அல்லது மாம்சத்தினுடைய வாழ்கிறவனுக்கும்
தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லை. ஒளிகிட்ட வந்தவனுக்கும் இருள் இருக்குதுனாக்கா அது எப்படி? இப்போ அந்த ஒளியே இருள் தானே நம்ம சொல்ல வேண்டும். அவர் நீதியை விரும்புகிற தேவன், ஏன்ட்ட நீதியே இல்லைங்க, பெரும் பாவமன்னிப்போட தான் வாழ்றேன்னாக்கா இதுதான் நான் போலின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அதனால தான் டீச்சர் பையனை பார்த்து வீட்டு பாடம் செய்யலைன்னா தண்டிக்கிறது போல தேவனும் பூர்ணமாகுதல நிறைவேற்றாத எந்த மனுஷனையும் ஏற்றுக்கொள்றதில்லை, தண்டிக்கிறார். எப்படி? நம்ம சுற்றில இருக்க பிரச்சனைகளே நம்மளை ஆக்கினைக்குள்ளாக்குது. நம்ம பிரச்சனைகள்லேருந்து வெளியிலே வர முடியல. எனக்கு பிள்ளையே பிறக்க மாட்டேங்குது, என்னுடைய வருமானம் பார்த்தவே மாட்டேங்குது, நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் கடனை அடைக்க முடியல. நம்முடைய பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ள ஆரம்பிக்குது. ஒன்று நாம அவர் நம்மளுக்கு கொடுத்த பூர்ணமாவதுல நிறைவேற்றணும், இல்லைன்னா பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ளும். இஸ்ரேல் ஜனங்க ஆண்ட ராஜாக்கள் புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது அவங்கள எதிரிகள் மேற்கொள்ள முடியாதபடி தேவன் அவர்களை வச்ச நின்னார். எதிரிகள் எல்லாரையும் அவங்க அழிச்சாங்க. இவங்க தேவனுக்கு உண்மையாக இல்லாத சமயத்துல எதிரிகள் இவங்களை மேற்கொண்டாங்க, நாசமானாங்க. எங்களை யாரும் காப்பாற்ற முடியலை, சித்திரவதைப்பட்டாங்க. பயிரிட்டு வச்சிருப்பாங்க, இரவோடு இரவா எதிரிகள் நாட்டுக்குள்ள வந்து பயிரெல்லாம் அறுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களால தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு திராணி இருக்காது, அவதிப்படுவாங்க. இது எது? அப்படிதாங்க நாமளும் இன்னைக்கு இருக்கோம். நம்ம எதிரிகள் யாரு? நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள். நாம பெருந்தின்றினாலும் உலக மயக்கத்தினாலும் இருக்கோமே, இவைகள் தான் எதிரிகள், புறஜாதிகள் கிடையாது. நம்ம போல விசுவாசிக்காத மற்ற ஜனங்கள் கிடையாது. மற்ற ஜனங்கள்கிட்ட நம்ம அன்பாக தான் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம அவங்கள அழிக்கிறதுக்காக அழைக்கப்படலை. அழிக்க வேண்டியது என்ன? நம்முடைய பெருந்தின்றி, இயேசு சொல்றாரு, கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், இவைகள் தான். இவைகள் நம்மளை மேற்கொள்றதுனால நான் அவனை மாதிரி இல்லையே, அவனை மாதிரி ஐஸ்வர்யனா இல்லையே, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, ஐஸ்வர்ய மயக்கம். என் பிரச்சனை எவ்வளோ பெருசா இருக்கே, கவலை. இவைகளால நாம அழிக்கப்படுகிறோம். ஒன்று நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும், இல்லைன்னா இருளாகணும், பின்னுக்கு போகணும். இதாங்க நடக்குது. இருளாக இருப்பது காரணம் முன்னுக்கு போல, அல்லது பூர்ணப்படுத்தும்படிக்கு அதை நாம சீர்படுத்தலை. ப்ரெஸ் ஆன் டு பெர்ஃபெக்ஷன், பவுல் அதுதான் எழுதுறாரு. சீர்படுத்துங்க ஐயா, ப்ரெஸ் கொடுத்துட்டாரு, நீ தான் தள்ளு. ப்ரெஸ் ஆன் டு பெர்ஃபெக்ஷன். தேவன் ஒரு மனுஷன் நம்பணும்னாக்கா அவன் அடிப்படையில் பரிசுத்தமாக இருக்கணும். நான் சொன்னேன்ல, சுயநலமற்றவனாக இருக்கணும். மோசே நம்பினார். ஏன்? ஜபம் பண்ண தெரியாத, பைபிளே தெரியாத மரியாதை நம்புறாரு. குழந்தையாக இருந்தாக்கா அவரால் நம்ப முடியுது. சுயநலமான எந்த மனுஷனையும் அவரால் நம்ப முடியாதுங்க. இது நான் விளக்கத்துக்காக தான் இத்தனையும் சொன்னேன் ஒழிய இது எல்லாராலையும் முடியும். மரியாதையால் முடிஞ்சது. தேவன் அந்த பெண்ணை நம்பும் போது எளிதாக அவர் சித்தத்தை அவர் செஞ்சிட்டார். அதுக்கு வேண்டிய உதவி எல்லாத்தையும் தேவன் செஞ்சு கொடுத்தாரு. அவருடைய புருஷனை அவளுக்கு ஒத்துழைத்தாங்க. சமுதாயம் அவளை குற்றப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்தாரு. புரியுதுங்களா? நம்ம நீதிமானதுல நிறைவேற்றணும், அல்லது இந்த தேவன்கிட்ட வந்து அவரோட நம்பிக்கை பெற்று அவர் சித்தம் செய்யணும். நான் என்ன சித்தம் சொல்றேன் இல்லைங்கதா? என் குடும்பத்தை நடத்துறேன், என் பிள்ளைகளை பாதுகாக்கிறேன், அதெல்லாம் சரி. அதுக்கு மேலே ஒன்று ஆண்டவர் சொல்கிறார். அவங்கள பார்த்து சொன்னதெல்லாம் எல்லாரும் செய்கிற காரியம் இல்லை, எல்லாரும் செய்ய முடியாத ஒரு சில காரியத்தை தேவன் அவங்களுக்கு செய்ய சொல்கிறார். சுய புத்திக்கே ஒத்துக்க முடியாத காரியத்தை தேவன் செய்ய சொல்கிறார். அதுதாங்க நம்மளை நீதிமானாக்குதலுக்கு கொண்டு போகும். எல்லாரும் செய்கிற ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாகுதலோடு நின்றுடுது. மாம்சத்தின் திரையை கிழித்து பரிசு ஸ்தலத்திற்குள் இயேசு கிறிஸ்து நுழைந்தார்னா இதான் அதுக்கு அர்த்தம். அவரை நம்ம பின்பற்றுறதுன்னா இதான் அதுக்கு அர்த்தம். தேவனுடைய நம்பிக்கை பெற்றாதான் நீதிமானாகுதல்ன்ற ஸ்தானத்துக்கு நம்ம வர முடியும். அங்கே தான் நமக்கு பூர்ணமாகுதலும் நிறைவேறுது. விளங்குதுங்களா? பெருசாக பேசுகிறேன்னு பயப்படாதீங்க. இதான் அடிப்படை உண்மையில். ஒரு மரியாதை பார்த்து தேவனை நம்ப முடியுமானா ஏன் நம்மை தேவன் நம்ப முடியாது? வேதமே தெரியாத, பைபிளே படிக்காத, ஜெபம் பண்ண கூட தெரியாத, சமையலையிலே அடைஞ்சு கிடக்கிற ஒரு பெண்ணுக்கு தேவனோட நம்பிக்கை பெற முடியுமானா அது அவ்வளோ எளிது. அந்த குழந்தைத்தனம் தான் அவசியம். அந்த சிறிய, அந்த எளிய விசுவாசம் தான் அவசியம்.
இது போதும் நான் சொல்கிறேன். நிறைய அறிவெல்லாம் வேண்டாம். அவருக்கு முன்னாடி எப்போதும் நான் உண்மையாக இருக்கேன், என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் சொல்லித்தரபடி நான் செஞ்சேன்னா இது போதும். ப்ளஸ் ஆன் டு பெர்ஃபெக்ஷன். நான் பெருசாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது எளிய ஒரு வாழ்க்கை தான், சிறிய ஒரு வாழ்க்கை தான். அந்தரங்கமான வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்கத்தை தேவன் பார்க்குறார். அதை வெளியரங்கமாக வாழ நினைக்கணும்னாக்கா அப்போதாங்க இந்த உலகம் வெளிச்சத்தை நம்மகிட்ட காண முடியும். நம்ம இருளாக இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை வெளிச்சமாக இல்லை. நம்ம குடும்பத்தை ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் நம்பாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை வெளிச்சமாக இல்லை, அல்லது அங்கே உண்மை இல்லை, நம்முடைய அன்புல உண்மை இல்லை, அல்லது நம்ம ஹானஸ்டாக நேர்மையாக இல்லை. இந்த எல்லாமே நம்முடைய மாம்சத்தை அழிக்கக்கூடியது. ஏதோ மாம்சத்தை அழிக்கணும்னா, சிலுவை சுமக்கணும்னா, ஏதோ ஒரு பெருசாலாம் நான் பேசுகிறேன்னு அதெல்லாம் விவரிக்கிற டெர்மினாலஜி புரிய வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஃபிலாசபி. இது குழப்பத்தை தான் தருது. இதெல்லாம் வேணாம். சிம்பிளாக சொல்கிறேன், ஹானஸ்டாக இருப்போம், உண்மையாகவே அன்பாக இருப்போம், நம்முடைய குடும்பத்தில் அன்பாக இருப்போம். பெருசெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்முடைய செயலில் தாங்க நம்முடைய அந்தரங்க வெளிப்படும், பேச்சில் இல்லை. இதைத்தான் தேவன் கவனிக்கிறார். நான் சொல்கிறேன், அந்தரங்கத்தில் வாசம் பண்ணுகிற பிதா. ஏதோ நம்ம ப்ளஸ் ஆன் டு பெர்ஃபெக்ஷன்றதுனால, ஏதோ பெர்ஃபெக்ஷன்றாலே ஒரு கனமான ஒரு பொருள் நம்ம நினைக்கிறோம். இல்லை, தேவனுடைய நம்பிக்கை தான். தேவன் என்ன நம்புறாரா? மகளை நம்ம ஆண்டவரால் முடிஞ்சது, கிதியோனை நம்ம ஆண்டவரால் முடிஞ்சது, சாதாரண எளிய ஆபிரகாமை நம்ப ஆண்டவரால் முடிஞ்சது. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, யோபே ஆண்டவரால் நம்ப முடியல. அவன் எவ்வளோ பெர்ஃபெக்ட்னு நம்ம நினைக்கிறோம், நம்ப முடியல. போட்டு பிசாசு கையில் படிக்கிறாரு, சாத்திரா அப்படின்னு சொல்லி அந்த ஆகமாவெல்லாம் அங்கே அடங்குது. அதனால தான் சொல்கிறேன், எளிய வாழ்க்கை தான் தேவனுக்கு முன்னாடி பேசுது. நிறைய கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையெல்லாம் அங்கே உடைஞ்சு போகுது. போலி அத்தனையும். ரொம்ப சிறிய வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை, அந்தரங்கமான வாழ்க்கை, உண்மையான அழகான ஒரு வாழ்க்கை, தேவன் பார்த்து திருப்திப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. இப்படி தான் வேதம் தேவனை பற்றி சொல்லுது. அந்த ஒளியிடத்தை நாம் வந்திருக்கோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகிட்ட நாம் எப்படி போக முடியும்? சுயத்தை கிழிச்சு தாங்க போக முடியும், இல்லைன்னா அது நம்மளை அழிச்சிடும். விளங்குதுங்களா? தேவன் குருமரை இந்த பூமியை அசைப்பார், வானமும் பூமியும் அசைக்கப்படும், சகலமும் நிலையில்லாத எல்லாமே ஒழிஞ்சு போக முடிக்கும், நிலையானது மட்டுமே நிலைச்சிருக்கும் படிக்கும் அசைப்பாருன்னு எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம். அசைக்கிறாரு. நிலையில்லாத எல்லாம் ஒழிஞ்சு போகணும். இது எல்லா விதமான பக்தி கிரியைகள், போலியான மதங்கள், பிரிவினைகள். தேவனுக்கு மதம் கிடையாது. ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாக்க அவர் தேவனாக இருக்க முடியாது. அவர் எல்லாரையும் உண்டாக்குனவர். அவருக்கு மதம் கிடையாது. அவருக்கு பிடிச்சதெல்லாம் அன்பு தான், அவருக்கு பிடிச்சதெல்லாம் உண்மை தான். இது நம்ம சார்ந்துட்டு இருந்தோம்னாக்கா நாம் நிலைச்சிருப்போம். மற்ற எதை சார்ந்தாலும் நிலையில்லாத எல்லாமே ஒழிஞ்சு போக முடிக்கி ஆண்டவர் அழிச்சிட்டு தான் இருக்கிறார். சரித்திரத்தை படித்து பாருங்கள். பெரிய பெரிய சர்ச்சஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் உடஞ்சி விழுந்து போச்சு. ஒன்று மட்டும்தான் நினச்சிருக்கேன், சத்தியம், சுவிசேஷம், உண்மை, அன்பு. தேவன் அறிகிறாரு. இதை மட்டும் நம்ம சார்ந்து கொள்வோம், நம்ம ஏமாந்து போக மாட்டோம். ப்ரெஸ் ஆன் டு பெர்ஃபெக்ஷன். நம்ம அதை செஞ்சோன்னா எதிரிகள்லாம் நம்மளுக்கு முன்னாடி விழுந்துட்டுருப்பாங்க. நம்ம அதை செய்யலைன்னா எதிரிகள்லாம் நம்மளை மேற்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஈக்குவேஷனை இன்றைக்கி மறந்துடாதீங்க. ப்ரெஸ் ஆன் டு பெர்ஃபெக்ஷன். எதிரிகளை நம்ம வீழ்த்தணும்னா எதிரிகள்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. என் பிரச்சனைகளோட சண்டை போட வேண்டாம். பண பிரச்சனையோட சண்டை போட முடியாது. நம்ம சூழ்நிலையை எல்லாத்தையும் நம்ம எதையுமே மாற்ற முடியாது. அதில் நம்ம போராட வேண்டாம். நாம் எதையும் நிரூபிக்கவும் வேண்டாம். ப்ரெஸ் ஆன் டு பெர்ஃபெக்ஷன். 3 நிலையில் சொன்னேன். மனுஷன் சார்ந்து கொள்ளாமல் தேவனை மட்டும் சார்ந்து கொள்வது, சுயத்தை எப்போது விட்டு கொடுப்பது, 3வது தேவன் காண்பிக்கிறபடி
நம்முடைய வாழ்க்கை நடத்துறது. தேவனே பைபிள் சொல்லலை. எனக்கு அதை பார்க்கும்போது தான் சிரிப்பாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. அவரை பிதான்னு காண்பிக்கிறேன். பிதான்னு என்ன? பொறுப்பானவர். அவருக்கு கையில் என் பொறுப்பை விட்டுட்டு என்னுடைய பிரச்சனைலாம் நான் மறந்துட்டே இருக்கலாம். ஈஸியாக தூக்கி போட்டுட்டு குழந்த மாதிரி இருக்கலாம். நாளைக்கு என்ன தேவைன்னு அவர் தான் கவலைப்படணும். எதை எப்படி செய்யணும்னு அவர் தான் யோசிக்கணும். என்னுடைய தேவைகளை பற்றி அவர் தான் கவலைப்படணும். என் வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு அவர் தான் திட்டம் பண்ணணும். அவர் தான் அதை நிறைவேற்றணும். அவர் தான் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். நான் அதில் ஜாலியாக போய் யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், ஜாயின் பண்ணுறேன். ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லாம் அவர் தான் கொடுக்கணும். இதான் பிதா ஒருத்தர் செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறார். இதனால்தான் அவருக்கு பேர் பிதா. என் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறார். எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி என்னை அங்கே கொண்டு போகிறேன். காலேஜுக்கு போய் படிக்கணும்னாக்கா வருமானம், அதுக்கு வேண்டிய சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அவர் தான் தரார். அது மாதிரி என்னுடைய எதிர்காலத்தை திட்டம் பண்ணுறால், அதனால தான் அவருக்கு பிதான் பேர். அவர் நம்பலாமா வேண்டாமா? பிதான்னு அறிஞ்சிட்டோம்னா நம்ம மேலே அல்லது நம்ம வாழ்க்கை மேலே வச்சிருக்க பிடிமானத்தை விட்டுடுவோம். ஒரு அனாதை மாதிரி பயந்துட்டு இருக்கோம். நம்ம பற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி பாருது, எனக்கு இப்படி இல்லையே, எனக்கு அப்படி இல்லையே, ஏங்கி தவிக்கிறோம். அதனால தான் ஐஸ்வர்ய மயக்கம் வருது, அநேக காரியங்கள் கொடுத்து கவலை வருது, நிம்மதியே இல்லாமல் போயிடுது. அவரை மட்டும் நம்பணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் பிதா. அவரை மட்டும் நம்பணும்னு ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு மற்றவங்களை நம்பினா பிடிக்காது. நீ நம்புறியா? அப்போ அவன் சொந்தக்காரன் நம்புறியா? போய் கேட்டுப்பார். அவன் காலம் வரும், நம்முடைய சூழ்நிலையை அவன் பயன்படுத்திப்பான். நான் பட்ட அனுபவிச்சதை சொல்கிறேன். யாரையும் நம்பாதீங்க, எதையும் நம்பாதீங்க. உங்கள் வருமானத்தையும் நம்பாதீங்க, உங்கள் வேலையும் நம்பாதீங்க. வேலை போயிடும். இன்னைக்கு நிலைமை பார்த்தா அப்படி தான் இருக்குது. எதுவும் உறுதியாக இல்லை. தேவன் எனக்கு முன்னாடி, தேவன்றதை விட்டுருவோம், பிதா நமக்கு முன்னாடி இருக்கார். அவர் மட்டும் நம்புவோம். நம்பிக்கையில் பூர்ணமாகிறது தாங்க பூர்ணமாகுதல். ஏதோ பரிசுத்தமாகுதல்னாக்க ஏதோ வெள்ளை சட்டை போடணும், ஐயோ அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருதயத்தில் சுத்தமாகிறது தான் பரிசுத்தம். இருதயத்தில் சுத்தமாகிறதுனா எப்படி? நம்முடைய கவலை எல்லாத்தையும் நீக்கிறது, பயத்தை எல்லாத்தையும் நீக்கிறது, மயக்கத்தை நீக்கிறது. தேவன் எனக்கு அது கொடுத்தாலும் போதுங்க. எனக்கு வேணுன்றதை அவர் திட்டம் பண்ணி தருவார். தரும்போது தரட்டும். எதையும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன், நான் பிடிச்சிக்கிட்டு எனக்கு கிடைக்காம அவங்ககிட்ட அது இருக்குது, இவங்ககிட்ட இது இருக்குது, நம்மளுக்கு அது இல்லையேன்னு ஒரு அந்தரங்கத்தில் சின்ன ஏக்கம் கூட இருக்கக்கூடாதுன்றத அவர் பிதான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா இருக்க முடியாது. புரியாதனால தான் நம்மகிட்ட அந்தரங்கத்தில் ஏக்கம் இருக்கு. தரும்போது தரட்டும், தரட்டும். அவர் எதை தந்தாலும் நான் நினைக்கிறதுக்கு மேலே நிறைவாக தான் இருக்குது. நினச்சி பார்க்க முடியாததாக தான் இருக்கு. புரியுதுங்களா? பரிசுத்தமாகுதல், பூரணப்படுதல்னா பெருசு இல்லைங்க. அவர் நம்புறதுல பூரணப்படுறோம். ரொம்ப எளிய ஒரு விஷயம்தான். அது சாதாரண ஒரு நெருக்கத்திலையும் ஆபத்தில் இருக்கிறவங்க செய்கிறாங்க. அந்த ஈதியானால் செய்ய முடிஞ்சது, அந்த கிச்சன்லேயே கிடக்கிற மரியாளால் செய்ய முடிஞ்சது, நம்மளால செய்ய முடியும். ஆபத்தில் இருக்கவங்கள தான் எளிதாக செய்வாங்க. புரியுதுங்களா? நம்ம அவரை பிதான் புரிஞ்சுப்போன்னு நான் சொல்லுறேன். நம்ம எதை பார்த்து ஏங்க மாட்டோம், எதுக்காகவும் யாரையும் போய் கை நீட்டி நிற்க மாட்டோம். நான் என்னுடைய பரிதாபத்தை பார்த்து இறங்குங்கன்னு உதவி கேட்க மாட்டோம். எவ்வளோ கஷ்டம்னாலும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக நிம்மதியாக தூங்கும். இதுதான் பிதான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டாலே பெருசு, பெரிய இலைப்பாதங்களை வந்துடும். தூக்கத்துக்கு பஞ்சமே இருக்காது. அமைதி, நிறைவு எது இல்லாட்டாலும் தேவனை நம்புறதுல பூர்ணம் பண்ணணும். சுயநலாமல் இல்லாமல் இருக்கிறதுல பூர்ணம் பண்ணணும்.
தேவ சித்தம் எதுவானாலும் செய்கிறதுல பூரணம் பண்ணும். இதான் பூரணம். பெரிய பெரிய வார்த்தைகளை உபயோகித்தாலும் அது பேசுகிற வாழ்க்கை எளிய ஒரு வாழ்க்கை, அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை. இதுக்கு நாம் முயற்சி பண்ணாட்டா கிடைக்காது. இது கற்றுக்கணும்னு நான் சொல்ல வரேன். கற்றுக் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கற்றுக் கொடுப்பார். நம்முடைய பிரச்சனையே பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். அது என்றைக்கு நம்மளை பூர்ணப்படுத்தாது. தூக்கி போட்டுருவோம். அவர் பிதான்னு பார்த்தாலே தூக்கி போட்டுருவாங்க. நான் எல்லாத்தையும் பார்க்காதனால தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்ருக்கேன் மடியில். என் வாழ்க்கை திட்டம் பண்ணியிருக்காருன்னும் போது எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் ஏன் இயங்கணும்? எனக்கு சரியான வருமானம் இல்லைன்னு நான் ஏன் இயங்கணும்? அவர் தான் திட்டம் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் எதை செய்யணுமோ அதை செய்வார். புரியுதுங்களா? நன்றி. வேற ஒரு தருணம் வரும்போது சந்திக்கிறேன். வணக்கம்.